அன்பான ஜேபிஎஸ் குடும்பத்தினரே, இது முத்தான 3 நினைவிலே நன்று என்ற தொகுப்பு. நான் உங்கள் ராதா ஆனந்த், இடைநிலை ஒருங்கிணைப்பாளர். வணக்கம். இன்று நேர்காணலில் நமது பள்ளியின் முதல்வர் திருவாளர் சரவணன் தியாகராஜன் அவர்களை நமது 4ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று நேர்காணல் காணுவார்கள். பொங்கல் தினத்தை முன்னிட்டு விபுஷா 4ஆம் வகுப்பு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் விபுஷா. முதல்வர் ஐயா, நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆயினும் நமது ஜேபிஎஸ் குடும்பத்தினருக்காக உங்களை பற்றி ஒரு சிறிய சுய அறிமுகம் செய்வீர்களா? நன்றி விபுஷா. கட்டாயமா என்னை பற்றிய சுய அறிமுறை என்னால் சொல்ல முடியும். முதல்ல ஜேபிஎஸ் பள்ளி நிர்வாகத்திற்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உங்களை போன்ற மாணவ செல்வங்களுக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனது பெயர் சரவணன் தியாகராஜன். நான் நிறைய மீடியாவில் என்னை பற்றி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது நிறையாவே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்கு எனக்கு ஒரு 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 சில மணித்துளிகளில் என்னுடைய அறிமுக உரையை முடிச்சுக்க ட்ரை பண்ணேன். சரவணன் தியாகராஜன். பிறந்து வளர்ந்தது எல்லாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் அப்படிங்கக்கூடிய ஒரு சிறிய நகரத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். நான் படித்தது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் படித்தேன். அதுக்கப்புறம் கும்பகோணத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆடவர் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஃபில் கெமிஸ்ட்ரி, பிஎட் எல்லாம் படித்தேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஆசிரியர் பணி மேல தான் ஈடுபாடு அதிகமாக இருந்ததுனால பாம்பே போய் ஒரு சர்வதேச பள்ளியில் ஒரு 11, 12ஆம் வகுப்பு ஆசிரியராக என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தேன். அதுக்கப்புறம் பாம்பேலேருந்து பெங்களூர் போனேன். பெங்களூர்லேருந்து வெளிநாட்டுக்கு போனேன். வெளிநாட்டில் போயிட்டு ஒரு அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய ஒரு பள்ளியில் முதல்வராக பணிபுரிஞ்சேன். 2017 ஒரு சில ரீசன்ஸ்னால நான் இந்தியா வர மாதிரி போனது. இந்தியா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பள்ளிகளில் ஒரு பள்ளியில் முதல்வராக பணிபுரிந்தேன். அதுக்கப்புறம் நமது பள்ளியான ஜெயின் பப்ளிக் ஸ்கூல், நம்மளுடைய பள்ளி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தரத்தில் ஒரு மிகச்சிறந்த பள்ளிங்கிறதுக்கு முதல் எடுத்துக்காட்டுகள் நீங்கள் தான். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் என்னை இந்த ஒரு பாட்காஸ்ட் நேர்காணலில் என்னுடைய அறிமுக உரையை கேட்டீங்க இல்லையா? அதனால நமது பள்ளி தான் ஒரு மிகச்சிறந்த பள்ளியான என் வாழ்நாள்னு நினைக்கிறேன். நன்றி. இது எனக்கு போதும்னு நினைக்கிறேன் என்னுடைய அறிமுக உரை. நன்றி ஐயா. வணக்கம். இத்ரீஷ் 4ஆம் வகுப்பு. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இத்ரீஷ். முதல்வர் ஐயா, நீங்கள் எங்களை போல சிறுவனாக இருக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஆவலுடன் எதிர்பார்த்த பொங்கல் நிகழ்வு எது? இது ஒரு அருமையான கேள்வி. சிறு வயதில் நான் எதிர்பார்த்த ஒரு பொங்கல் அப்படிங்கிறது, சிறு வயதுக்கு போறதுக்கு முன்னால உங்கள எத்தனை பேருக்கு ஒரு காணும் பொங்கல் அப்படின்னு ஒரு பொங்கல் இருக்கு. நம்ம பொங்கலை தமிழ்நாட்டில் 3 நாள் கொண்டாடுறோம். முதல் நாள் பொங்கல், 2வது நாள் மாட்டுப் பொங்கல், 3வது நாள் காணும் பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம். இந்த காணும் பொங்கல் நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. இப்போ உள்ள காலகட்டங்கள்ல காணும் பொங்கல் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜூக்கு போறது, இல்ல மெரினா பீச்சுக்கு போறது, இது மாதிரி சில இடங்களுக்கு போய் அவங்களுடைய காணும் பொங்கலை கொண்டாடுறாங்க. ஆனா நான் சின்ன வயசுல இருக்கும்போது காணும் பொங்கல் அப்படி இருந்ததில்லை. முதல்ல காணும் பொங்கல் எப்படி அங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல கும்பகோணத்துல பெண்கள் 16, 17 வயது உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காணும் பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே குளிச்சுட்டு அழகா ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையர்ல ட்ரெஸ் கோட்ல ஒரு 10 பெண்கள் அல்லது 15 பெண்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டு சேர்ந்து ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலையும் போய் பாட்டு பாடி ஆடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள இருந்து அரிசி, கரும்பு, மற்ற ஜாமான்கள் எல்லாம் வாங்கி, இன்க்ளூடிங் மணியும் வாங்கி அதை எல்லாத்தையும் சேகரித்து அந்த தெருவிலையோ அல்லது ஊர்லயே இல்லாத மக்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது, நான் ஒரு 6, 7 படிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் சொன்னோம், ஏன் பெண்கள் மட்டும்தான் இது கொண்டாடணுமா? காணும் பொங்கல் நமக்கும் உள்ளது தானே, ஏன் நம்ம ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்க தெரு பெண்களோட போட்டி போட்டு நாங்களும் போய் இது பண்ணுவோம்னு சொல்லும் போது, நாங்க இங்க ஒரு 5, 6 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, இன்னும் எனக்கு நல்ல நினைவு இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம், ஜாஃபர் அலி, சேதுராமன், செந்தில்குமார், வாசன், ராஜு,
இந்த 5 பேரு பிளஸ் நானு, இந்த 6 பேரும் நாங்க என்ன பண்ணுவோம்? இந்த 5 பேரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான பிளேஸ்ல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, பணிபுரிகிறாங்க. இந்த நாங்க 6 பேரும் போய் அந்த காணும் பொங்கல்ல எல்லா வீட்டு முன்னாலேயும் அக்ரஹாரத்துல ஆடி, மணி கலெக்ட் பண்ணி, அரிசி கலெக்ட் பண்ணி, கரும்பு கலெக்ட் பண்ணி, ஜாக்கெட் பிட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி, அந்த எங்க அக்ரஹாரத்துல யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு எப்போதுமே பொங்கல் அப்படின்னாலே என்னுடைய சிறு வயசு காணும் பொங்கல் தான் எனக்கு நினைவு வரும். இந்திரேஷ், உங்களுடைய இந்த கேள்வினால நான் ரொம்ப வருஷத்துக்கு பின்னால போயிட்டேன். நன்றி. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ரோஹித், 4ஆம் வகுப்பு. பொங்கல் நல்வாழ்த்து ஐயா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரோஹித். ஐயா, முதல்வரே, உங்க வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத பொங்கல் எது? பொங்கல் வாழ்த்து எது? என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத பொங்கல் அப்படின்னு சொன்னா 2014 நான் முதல் வெளிநாட்டுக்கு போனப்போ எனக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணுங்கிறது முடிவு பண்ணணும். ஏன்னா நான் ஒர்க் பண்ணது ஒரு சர்வதேச பள்ளி, இன்டர்நேஷனல் ஸ்கூல். அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல வின்டர் பிரேக் கிட்டத்தட்ட டிசம்பர்ல ஆரம்பிச்சு ஜனவரி மிட் வரைக்கும் நடக்கும். வின்டர் பிரேக் இருக்கும். அப்போ வின்டர் பிரேக் முடிறதுக்கு முன்னால நான் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, எங்களுடைய ஆசிரியர்கள், ஏன்னா என்னுடைய ஆசிரியர்கள் அப்படிங்கிறது ஒரு 13 டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ் இருந்ததுனால அவங்களுக்கு நம்மளுடைய பொங்கலை பத்தி தெரியல. முதல் முறையா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நம்மளுடைய இந்திய நாட்டுல எப்படி பொங்கல் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத வெளிநாட்டுக்கு சொல்றது. அப்போ 2வது நான் பிரின்சிபலா இருந்ததுனால ஈஸியா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. நம்ம ஏன் இந்த பொங்கல் இப்படி கொண்டாடுறோம், என்ன பர்பஸ்க்காக கொண்டாடுறோம், இதோட ரீசன் என்ன, நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய தாத்தா, முப்பாட்டன், இவங்கெல்லாம் எந்த விதத்துல கொண்டாடினாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதை வந்து அந்த வெளிநாட்டினருக்கு என்னால சரியான விதத்துல கொடுக்கவும் முடிஞ்சுது. அப்போ அந்த 2014 வருட பொங்கல் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத பொங்கல். காரணம் என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். நம்மளுடைய கலாச்சாரத்தை இன்னொருத்தவர்கள், ஒரு வெளிநாட்டினர், வெளி மாநிலத்தினர் தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு நம்மளுக்கு ஒரு மிகச்சிறந்த அளவில்லா இன்பம் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ரோஹத். அது என்னால மறக்க முடியாத ஒரு பொங்கல். பொங்கல் வாழ்த்து அப்படிங்கிறது என்னுடைய பையன், மூத்த பையன் சர்வே சரவணன், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைல அவர் சீக்கிரம் பேசவே மாட்டாங்க. கொஞ்சம் அவர் பேசுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாரு. அப்போ அவர் 2013 அவருக்கு 3 வயசா இருக்கும் போது ஒரு பொங்கல் அவர் முதல் முறையா என்கிட்ட ஹாப்பி பொங்கல் டேடி அப்படின்னு அவங்க ஆயா சொல்லி கொடுத்து என்கிட்ட சொன்னார். அந்த பொங்கல் வாழ்த்து எனக்கு ஒரு தித்திப்பான வாழ்த்தாவும் மறக்க முடியாத வாழ்த்தாவும் இருக்கு. ஏன்னா என் பையன் பேசின ஒரு மிகப்பெரிய சென்டென்ஸ் அது. அதனால நன்றி ரோஹித். நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். பரிணிதா, 4ஆம் வகுப்பு. பொங்கல் வாழ்த்து ஐயா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பரிணிதா. முதல்வர் ஐயா, இனிமையானவரே, கும்பகோணத்தில் கொண்டாடிய பொங்கல், வெளிநாட்டில் கொண்டாடிய பொங்கல் மற்றும் ஜெயின் பப்ளிக் பள்ளியில் கொண்டாடிய பொங்கல், இது 3இல் எது சிறந்தது? இதன் 3 அனுபவங்களையும் எங்களுக்கு கூறுங்களேன். கட்டாயமா பரிணிதா. ஆனா இந்த 3 பொங்கல்ல எது சிறந்த பொங்கல்ங்கிறது என்னால கூற முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு பொங்கலும் ஒவ்வொரு வகையில சிறந்தது. இப்போ வெளிநாட்டுல கொண்டாடிய பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தை, நம்மளோட தமிழ் மரபை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதை பொங்கல் மூலியமா நம்ம புரிய வைக்கவும் முடிஞ்சது. அந்த வகையில வெளிநாட்டு பொங்கல்ங்கிறது சிறப்பு வாய்ந்தது. கும்பகோணத்துல கொண்டாடிய பொங்கல் கட்டாயமா அது என்னுடைய இளமை கால பொங்கல் இல்லையா. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சண்டை போட்டு, ஓடி, கீழே விழுந்து, அடிப்பட்டு, அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கி, அது ஒரு இளமையான பொங்கல். அது கும்பகோணத்துல விளையாடிய பொங்கல் அந்த ஒரு மாதிரியான பொங்கல். நமது பள்ளியில ஜேபிஎஸ்ல கொண்டாடுற பொங்கல் ஒரு படி உண்மையிலே சிறந்ததாக தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கடந்த 5 வருஷமா ஜேபிஎஸ்ல கொண்டாடுற பொங்கல் வெவ்வேறு தீம்ல கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பொங்கல் 2026 பொங்கல் நம்ம என்ன பண்றோம்,
தெருக்கூத்து அப்படிங்கக்கூடிய ஒரு தமிழ் பண்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் இதன் மூலியமா குழந்தைகள் நீங்க என்னெல்லாம் கத்துக்கிறீங்க, இந்த பொங்கலுக்கும் அந்த தெருக்கூத்துக்கும் என்ன கனெக்டிவிட்டிங்கிறத நம்ம தெரியப்படுத்தி கொண்டாடுறோம். அப்போ ஒவ்வொரு வகையான பொங்கலுமே எனக்கு சிறப்பான பொங்கல் தான். உண்மையே கூட போனோம் அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது நம்ம இளமைக்கால பொங்கல், இரண்டாவது இடத்துல இருக்கிறது நமது பள்ளி பொங்கல், மூணாவது இடத்துல இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொங்கல். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. முத்தான 3 நினைவிலே நன்று என்ற தொகுப்பில் 4ஆம் வகுப்பு மாணவர்கள் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்ற வகையில் முத்தான கேள்விகளை கேட்டு அவர்களின் சிறு வயதிற்கே கொண்டு சென்றிருப்பார்கள் என்று நம்புகிறோம். எல்லதற்கு ஐயா. நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களை காண்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராதா ஆனந்த்.